தாராபுரத்தில் நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதை ஒழிப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திரைப்பட நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் அரசு பள்ளி மாணவர்களுடன் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி சூர்யா ரசிகர்கள் மாதம் ஒரு நற்பணி மன்றம் கருத்தினை முன்னிட்டு மாதந்தோறும் ஒரு சமூகத்திற்கு நற்பணி செய்து வருகின்றனர். எனவே ஜூலை 23 சூர்யா அவர்களின் பிறந்த நாள் என்பதால் ஜூலை மாதம் முழுவதும் பல நற்பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். எனவே முதற்கட்டமாக தாராபுரம் தாளவாய்ப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களிடையே போதைப் பொருள் மற்றும் பாலியல் வன்கொடுமை எதிர்த்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மற்றும் மாணவர்களுக்கு அதன் விளைவுகளையும் எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்வில் திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்களான குகன் மற்றும் அகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. தாராவாய்ப்பட்டினம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தனகிருஷ்ணன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக சுஜித் குமார் மற்றும் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்தனர். இந்த நிகழ்வில் சூரிய நற்பணி இயக்க உறுப்பினர்களான தன்வின், ஆனந்த், மாயகிருஷ்ணன், மணிகண்டன், செல்வகுமார், சரவணன், புகழ்மணி ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு ஏற்படும் தீய விளைவுகளை நான் உறுதியாக அறிவேன். போதைக்கு ஆளாக மாட்டேன். என் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைக்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரை வழங்குவேன். சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உங்களுடைய உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த நற்பணி மன்றத்தினுடைய சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல, அதாவது அவங்க அப்பாவா இருக்கட்டும், வீட்டுல சகோதரனா இருக்கட்டும், நீங்க அதை மாத்துங்க. மாற்றும் போது தன்னால அது அப்படியே அதோட மாற்றம் கண்டிப்பா அடையும். அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை ஆண்கள் நன்கு கல்வியை கற்று நீங்கள் படித்திருக்கக்கூடிய பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும். நீங்கள் குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். வருங்காலத்திலே இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நீங்கள் திறம்பட பாடுபட்டு இந்த மண்ணை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி என்னை இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொல்ல முடியாது, இந்த பத்தத்தமிழத்துல சொல்ல முடியாது, இங்க ஏதாவது பிரச்சனை சொல்லலாம், சரியா? பிரச்சனை